பட்டாணி பருப்பில் மசால் வடை ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கடலை பருப்பில் நீங்கள் செய்து பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இந்த பட்டாணி பருப்பில் செய்யும்போது இது கடலை பருப்பு போல் ஹார்டாக இருக்காது. ஊறி அரைக்கும்போது பொசு பொசுன்னு நல்லா உளுத்தம் பருப்பு மாதிரி, அதோடு சேர்ந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் 2 தன்மையும் கொண்டது இந்த பட்டாணி பருப்பு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக குடிக்காது. இப்படி அத்தனை பாசிட்டிவ் விஷயங்களையும் உள்ளடக்கிய இந்த பட்டாணி பருப்பு உங்கள் ஊர் கடைகளில் கிடைக்கலன்னா உங்கள் மளிகை கடைக்காரரிடம் சொல்லி கொள்முதல் பண்ணி நீங்கள் ஒரு முறையாவது இந்த பட்டாணி பருப்பு மசால் வடை செய்து பாருங்கள். பட்டாணி பருப்பு தட்டையாக இருக்கும் பாருங்கள், இப்படி இருக்கும். நான் 100 எடுத்திருக்கேன். கழுவி களைஞ்சி 4 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை திரும்பவும் நல்லா கழுவி ஊற்றிட்டு பருப்பை மட்டும் ஜாரில் போட்டுக்கிறோம். சோம்பு, 1 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பல்லுங்கிறதால இதே அளவு இஞ்சி துண்டு பண்ணி போடும்போது சீக்கிரம் அரைப்பட்டுரும். 100 பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, 2 வரமிளகாய் போடுங்க. நான் வரமிளகாய் பொடி அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/4 பங்குக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஊற்றி அரைக்கும்போது ரொம்ப சரியாக இருக்கும். 1/4 பங்கை விட கொஞ்சம் கம்மியான தண்ணி. நீங்கள் எதில் அளவுகள் எடுத்தாலும் பாருங்கள், இது போல் நரன்னு எடுத்துக்கலாம். ஆனால் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மல்லி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் இதெல்லாம் உங்கள் தேவைக்கு தகுந்தது போல் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அரை டீஸ்பூன் ரொம்ப சரியாக இருக்கும். தலையை தட்டி நைஸ் உப்பு. இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக கோழி குண்டு அளவு பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செய்யும்போது தான் பெரிய உருண்டைகளாக வேண்டாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு தண்ணியில் கையை தொட்டுக்கிட்டு அப்படியே ஒரே கையில் அப்படியே தட்டி தட்டி போடுங்க. இந்த அளவு தான் இருக்கும். அதாவது 2 லேயராக மட்டும் கிடைக்கணும். கரன்னு உள்ள லைட்டான சாஃப்டாக இருக்கும். 40% அனலில் உங்களுக்கு அந்த சட்டியில் எண்ணெய் இருக்கிறதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாம். 10-12 வடைகள் கூட போட்டுக்கலாம். மொத்தமாக நீங்கள் வடைகளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே அளவு தான் சின்ன வடைகளுக்கும் ஆகும். அதனுடைய கெப்பாசிட்டியை அது நல்லா ஃபுல் பண்ணிடும். உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த பபுள் அடங்கினோன்னு எடுத்து ஒரு தட்டில் போட்டுடுறோம். இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் எண்ணெயில் தட்டி போடலாம். அதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கைகளில் நல்லா தண்ணியை தடவிக்கிறீங்க. இன்னொரு கையால் வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கறது பாருங்கள். இது போலையும் நீங்கள் போட்டுக்கலாம். 2 கைகளை யூஸ் பண்ணி இப்படியும் போட்டுக்கலாம். நல்லா உள்ளார்ந்து வேக விடணும். பபுள் அடங்கினோன்னு எடுத்துட்டோம். நல்லா மேலே கரன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இந்த பட்டாணி பருப்பு நல்லா பொசு பொசுன்னு இருக்கும் அந்த தன்மை மாவு. ஒரு முறை இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. எண்ணெயுமே குடிக்காது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கடையில் இருக்கிறது போல் ரொம்ப கரன்னு வேணும்னா நீங்கள் கடலை பருப்பில் போட்டாலும் சரி, இந்த பருப்பில் பாசி பருப்பில் போட்டாலுமே இந்த அளவு பதத்தில் எடுத்துட்டு திரும்ப ஆறுனதுக்கப்புறம் இந்த வடைகளை 20% அனலில் திரும்பவும் 2வது முறை போட்டு எடுக்கும் பொழுது அந்த கிறிஸ்பி 1 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இது ரொம்ப ஒரு கடைக்காரர்களோட சீக்ரெட். இது கரகரப்பு அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா 2 முறை வடைகளை சுட்டும் எடுத்துக்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.